தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். யாருமே எதிர்பாராத விதமாக சீமானை குறித்து நேரடியாக விஜய் அவர்கள் பேசியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளாகவே நாம் தமிழர் கட்சி கடுமையாக தாவேகாவை தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு தாவேகாவுடைய நிர்வாகிகள்ல இருந்து தாவேகாவுடைய தொண்டர்கள் வரைக்குமே ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா சீமானுடைய கட்சியையும் குறிப்பாக சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி இவங்க அனைவருக்குமே பதிலடி கொடுக்கிற வண்ணம் பல இடங்களில் பேசிட்டு இருந்தாலுமே எல்லா விவாத மேடைகளிலுமே தாவேகா நாம் தமிழர் கட்சியிடம் தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் அதாவது கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பதில் தரமாட்டாரே அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் விஜய் மேல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி நம்மள இன்னொரு வாட்டி இப்படி பேசவே கூடாது அப்படின்ற மனப்பான்மையிலையும் விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியையும் களத்துல எங்களுக்கு யார் எதிரி நினைக்கிறோமோ அவங்கள மட்டும் தான் எதிர்த்து பேசுவோம், உங்களெல்லாம் எதிர்க்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது அப்படின்னும், நீங்களா வந்து நானும் ரவுடி தான், நான் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி நகைச்சுவையாக பேசிட்டு இருக்காதீங்க, உங்களை விமர்சிக்க வேண்டிய தேவையே எனக்கு கிடையாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தாவேகாவுடைய தலைவரான விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது பேசியிருக்காரு. விஜயுடைய பேச்சு முடியறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இணையம் முழுக்க அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு சாட்டை துரைமுருகனையும் சீமானையும் மறைமுகமாக விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியை தனக்கு எதிரியாகவோ அல்லது ஒரு பொருட்டாக கூட நான் மதிக்கல அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்றது ஒரு காட்டுத்தீ போல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்திற்காக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பெரும் கொந்தளிப்போட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த விவாத மேடையில் தாவேகாவை வச்சு செய்யணும் அப்படின்ற நோக்கில தான் தற்போது இருந்துட்டு இருப்பாங்க. குறிப்பாக சாட்டை துரைமுருகன் பாத்தீங்கன்னா இந்நேரம் வீடியோ ரெடி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சீமானிடம் நிறைய அரசியல் அறிவுரைகளை கேட்ட ஒரு காரணத்தினாலேயே விஜயை தன்னுடைய சொந்த தம்பியாகவே கருதிட்டு இருந்தாரு சீமான். ஆனா முதல் மேடையிலேயே நம்மள அரசியலுக்கு வரும்போதே பெரிய பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னும், இன்னொரு பக்கம் சீமான் சொல்லிய அதே ஸ்டேட்மெண்ட்டை சீமானை கலாய்க்கிற மாதிரி மேடையில் சொல்லி கைத்தட்டல் வாங்கிய காரணத்திற்காகவே சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய் மேல ஒரு பெரிய கோபம் கொண்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய தம்பியாக கருதி நமக்கு கொடுத்த அறிவுரை எல்லாத்தையுமே வேற மாதிரி ஸ்டேஜில் சொல்லி எதிரியாக மாற நினைக்கிறார் விஜய் அப்படின்றத புரிஞ்ச பிறகு தன்னுடைய எல்லா கொள்கை ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விஜயை நேரடியாக சீமான் பேச ஆரம்பிச்சிருந்தாரு. தற்போது விஜயும் இதற்கு ஏற்ற மாதிரியே பொதுக்கூட்டத்திலே பேசியிருக்கிறது அப்படின்றது அனைவருடைய கவனத்தையுமே தற்போது நாம் தமிழர் கட்சி பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திமுக விஜய் எதிர்த்துட்டு வந்துட்டு இருந்தாலுமே விஜய்க்கே தெரியாம நாம் தமிழர் கட்சி அவங்க அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்றதா இதுல இருந்து தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.